வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷிய ஒரு இன்ஜினியர்னு சொல்லலாம். அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்ஜினியர்னா யார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நண்பன் ஒரு படத்தில் பார்த்துருப்போம். அந்த மிஷின்னா என்னன்னு கேட்பாரு ஆசிரியர். அதுக்கு ஒரு கல்லூரி மாணவர் என்ன சொல்லுவார்னா, எது நம்மளுடைய வேலையை சுலபமாக்குறதோ அதுதான் மிஷினு அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணமாக ஜிப்பு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு போடுறதுக்கு வருது. இது இல்லைன்னா நம்ம ஊக்கு போடுவாங்க, இல்லை பட்டன் போடுவாங்க. அப்போ ஒரு வேலையை எது எளிமையாக பண்ணுதோ அதை வந்து இன்ஜினியரிங்னு ஓரளவுக்கு சொல்லலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது சீப் அண்ட் பெஸ்ட். ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம், அந்த பொருள் வந்து விலையும் மலிவாக இருக்கணும், அதே சமயத்தில் தரத்துலையும் உயர்ந்ததாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து ஆப்டிமைசேஷன் அல்லது சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம வழக்கில் சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இன்ஜினியருடைய வேலையே அதுதான். ஒரு செயல் செய்கிறாங்கன்னா, ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த பில்டிங்கில் எந்த அளவுக்கு குறைவான மெட்டீரியல்ஸ்லாம் பயன்படுத்தி எந்த அளவுக்கு அதிகமான திறனை தாங்கக்கூடியதோ, அந்த வெயிட்டை தாங்கக்கூடியதோ அந்த பில்டிங் இருந்ததுன்னா அதுதான் இன்ஜினியருடைய முக்கியமான வேலையே. இப்போ இதே எக்ஸ்பீரியன்ஸ்லானவங்க கூட வீடு கட்டுவாங்க. எப்படி கட்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த தளத்தை கட்டுறாங்க இல்லைங்களா, ஆர்சிசி போடுறாங்க இல்லையா, அதில் 4 இன்ச்சுக்கு பதிலாக ஒரு 5 இன்ச்சு. ஏன்னா சைஸ் பார்ப்பாங்க, ஓ அது ரொம்ப பெரிய ஹாலாக இருக்கா, சரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த வித கேல்குலேஷன் போடாமல் அவங்களுடைய அனுபவத்தில் மட்டுமே என்ன பண்ணுவாங்க, அந்த கணத்தை வந்து அதிகமாக்குவாங்க. இதே ஒரு இன்ஜினியராக இருந்தாருன்னா அந்த இன்ஜினியர் வந்து எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுவார். இந்த பில்டிங்கில் எத்தனை பேர் உட்காருவாங்க, இல்லை வேற என்ன பொருள்லாம் வைப்பாங்க, மொத்தம் எவ்வளவு வெயிட் இருக்கும், அந்த வெயிட்டை விட இன்னும் அதிகமாக அடிஷ்னலான ஒரு டாலரன்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த பில்டிங்கை டிசைன் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்மளுக்கு தேவையில்லாத இடத்துல அதிகமான வெயிட்டோ இல்லை கான்கிரீட்டோ இல்லை பீமுடைய சைஸோ இல்லை காலத்துடைய சைஸோ தேவையில்லாமல் அதிகமாக்க மாட்டாங்க. தேவையான இடத்துல மட்டும் அதை அதிகப்படுத்துவாங்க. இதுதான் ஒரு இன்ஜினியருடைய வேலை. அப்படியே நம்ம மகரிஷிக்கு வருவோம். வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க நான் எதையுமே கண்டுபிடிக்கவில்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை எளிமைப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே யோகாசனங்கள்லாம் இருக்கு, அந்த யோகாசனங்கள்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். இதை வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் உடம்பு வளைச்சி யோகாசனம் செய்யறத பார்த்தா ஐயோ நம்மளால இதெல்லாம் செய்யவே முடியாது போல இருக்குன்ட்டு மற்றவங்களாம் நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணாருன்னா, அந்த யோகாசனம்லாம் செஞ்சா உடம்புல எந்த மாதிரி பலன் கிடைக்குதோ அதே பலனை வந்து நம்ம எளிமையான அசைவுகளை கொண்டு வர மாதிரி அவங்க அந்த எளிமுறை உடற்பயிற்சியை